தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சம்போ செந்திலுக்கு மாமூல் யாரிடம் இருந்தெல்லாம் செல்கிறது என்ற பட்டியலை காவல்துறையினர் தயார் செய்துள்ளனர். பணம் செல்வதை தடுத்தால் ரவுடிகளின் ஆட்டம் அடங்கிவிடும் என்ற கோணத்தில் போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். இதுவரை சம்போ செந்திலின் கூட்டாளிகள் 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். வணக்கம் சுப்பிரமணியன், செய்தி குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரக்கூடிய ரவுடி சம்போ செந்தில், இவரை பிடிப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு மாநிலங்களில் தேடக்கூடிய பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சம்போ செந்தில் இருக்கக்கூடிய இடத்தை நெருங்கிவிட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருந்தது. இதற்கிடையில் சம்போ செந்தில் மீது புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று அளிக்கப்பட்டிருந்தது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜனவரி மாதம். அந்த புகாரில் ஒரு தனியார் ஒப்பந்ததாரராக இருக்கக்கூடிய ஒருவர் கார்த்திக் என்பவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரில் தனக்கு மாதந்தோறும் மாமூல் பணம் மாமூலாக 1 லட்சம் ரூபாய் தர வேண்டும், அப்படி இல்லை என்றால் 20 லட்சம் ரூபாய் மாமூலாக தர வேண்டும் என்று சம்போ செந்திலுடைய கூட்டாளிகள் மிரட்டியதாக அவர் புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் அடிப்படையில் புதுவண்ணாரப்பேட்டை போலீசார் 1 வருடத்திற்கு பிறகு தற்போதுதான் சம்போ செந்தில் உட்பட 13 பேர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு பதிவை தொடர்ந்து சம்போ செந்திலுடைய கூட்டாளியாக இருக்கக்கூடிய 3 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களை கைது செய்திருப்பதாக இதுவரை காவல்துறை தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. இருந்தாலும் இந்த வழக்கை மையமாக வைத்து காவல்துறையினர் சம்போ செந்திலுக்கு யாரிடமிருந்தெல்லாம் மாமூல் வருகிறது என்ற பட்டியலை சேகரிக்கக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக சம்போ செந்தில் சென்னை புறநகர் பகுதியிலாக இருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் அந்த பகுதியில் செயல்பட்டு வரக்கூடிய தொழிற்சாலைகள் மற்றும் தொழிலதிபர்கள், பைனான்சியர்கள் என பலரை மிரட்டி மாமூல் வசூல் செய்யக்கூடிய செயலில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டு இருக்கிறது. எனவே யாரிடமிருந்தெல்லாம் சம்போ செந்திலுக்கு மாமூல் வருகிறது என்ற பட்டியலை சேகரித்து அந்த பண மாமூல் வரக்கூடிய விஷயத்தை கட்டுப்படுத்த காவல்துறையினர் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்கான விசாரணையிலும் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.